ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணி நம்ம கமிஷன் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க முடியும். இதில் மொபைல் ரீசார்ஜ் மட்டுமல்ல, இன்னும் எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டி இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோரில் ஆப் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் நேம் அண்டு மெயில் ஐடி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி வெரிஃபை ஆகும். வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணோடனே 5 ரூபா வேலெட்டில் ஏற்றிடுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீபெய்டுங்கிற ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டிங்க அப்படின்னா எந்த நெட்வொர்க்கு அண்டு எந்த ஸ்டேட்னு சொல்லி எல்லாமே வந்துடும். கீழே அமௌண்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி அமௌண்ட் தெரியல அப்படின்னா இந்த ப்ரௌஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட்டு ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த பிளான்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் இதில் உட்காந்துரும். அதுக்கப்புறம் ப்ராசஸ்டு பே இதை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த செக்ஷன் போகும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எம்பின் செட் பண்ண சொல்லும். ஒரு 4 டிஜிட் எம்பின் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேமெண்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது பின் போடுற மாதிரி இருக்கும். அந்த பின் தான் இது. ப்ராசஸ்டு பே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் நம்பர் போட்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாமே வந்துடும். இதில் நீங்கள் 4 டிஜிட் எம்பின் நீங்கள் போட்டு கீழே டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் சக்ஸஸ் ஆகிடும். ப்ளஸ் அதுக்குரிய கமிஷன் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு கமிஷன் சாட் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துருப்பாங்க. ஏர்டெலுக்கு 1.30 பைசா, பிஎஸ்என்எலுக்கு 4.50 பைசா, பிஎஸ்என்எல் ஸ்பெஷலுக்கு 4.50 பைசா, வோடஃபோனுக்கு 3.40 பைசா, ஜியோக்கு 1%, ஜியோ லைவ்க்கு 50 காசு தான். அதாவது இது வந்து 100க்கு ₹1.30 அது மாதிரி கணக்குங்க. இது மாதிரி டிடிஹெச்சுக்கும் கொடுத்துருக்கு. டிடிஹெச்சுக்கு எல்லாமே 3.25, 3.20 இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்தந்த நெட்வொர்க்கை பொறுத்து அவங்களுக்கு கமிஷன் சாட்டில் கொடுத்துருக்காங்க. இதன்படி தான் நமக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகும். இதே மாதிரி தான் போஸ்ட் பெய்ட் இருக்குது, அடுத்து டிடிஹெச் இருக்குது, அண்டு இபி பில் எலக்ட்ரிசிட்டி எதுவும் இருக்குது, ஃபாஸ்டாக்கும் இருக்குது, அண்ட் சிலிண்டர் பே பண்ணாலும் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு பில்ஸ் எல்லாமே ஆப்ஸ் இருக்குது. இன்னும் இல்லை எக்கச்சக்கமானது இருக்குது. இந்த ஆப் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்னொரு ஒரு ஆப் கொடுத்துருக்கோம். அதுவும் நல்லா போய்ட்டுருக்குது. ப்ளஸ் இதுவும் புதுசாக வந்திருக்குது. தேவைப்படுறவங்க எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மெனு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ரிப்போர்ட்ஸ்ன்னு 2வதாக இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி காமிக்கும். தற்போது ட்ரான்சாக்ஷன் ஆகலை. இதில் வேலெட் ஹிஸ்ட்ரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதாவது அமௌண்ட் பே பண்ணி எதுவும் ஃபெயிலியர் ஆச்சு, அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கமிஷன் ரிப்போர்ட் இதில் வந்துடும். டேட் வைஸ் ரிப்போர்ட் இதில் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டெபாசிட் ரிப்போர்ட் எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் ஆப்ஷன் இருக்குது. ரெஃபர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் 10 பேர் ரெஃபர் பண்ணிக்கணும். 10 பேர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க 10 பேரும் மினிமம் ₹100 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிருக்கணும். ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ₹250 கேஷ்பேக் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஆஃபர் டிசம்பர் வரையும் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது இப்போ ஜனவரி முடிஞ்சிருக்கும். பட் இருக்கா என்னன்னு சரியாக கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். கமிஷன் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு மற்ற மெம்பர்ஸுக்கு யாருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் கீழே இந்த லிங்க்கு மூலமாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஜிபே அண்ட் ஃபோன்பே இது மாதிரி யூபிஐ இதில் தான் நம்ம
ரீசார்ஜ் பண்ணோம். ரீசார்ஜ் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா கமிஷன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. அதாவது இப்போ ₹198 வருது அப்படின்னா ₹1 பைசா நமக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கிறாங்க. அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி வழிகள். சரிங்களா? இதில் பண்ணோம் அப்படின்னா நமக்கே கமிஷன் வந்துடும். ப்ளஸ் நம்ம தேவையான அமௌண்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா மேலே நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிக்கணும். அமௌண்ட் டெபாசிட்டுங்கிறது இந்த ஆட் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யூபிஐ அண்ட் ஃபோன்பே எதில் வேணாலும் நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அமௌண்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆகிடும். இதில் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. கஸ்டமர் கேர் சப்போர்ட்டு கீழே இதிலே வந்துடும். அது இல்லாமல் மேலே லோகோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு போயிருவீங்க. வாட்ஸ்அப் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் அதில் என்ன டவுட் விட்டாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.